ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னால், நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கப் அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு வெஜிடபிள் போட்டு அடை பண்ணி பாருங்கங்க. சூப்பராக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம ஜீரக பொடி கண்டிப்பாக சேர்க்கணுங்க. சேர்த்திங்கன்னா சூப்பர் மணமாக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப்பு அரிசி மாவுங்க. கடையில் வாங்கின ரெடிமேடு மாவு தான். அந்த கப்புக்கு 3/4 கப்பு கடலை மாவுங்க. எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுக்கமோ அதே கப்பில் நம்ம கடலை மாவு 3/4 கப் எடுத்துக்கணும். அப்புறமா ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் முட்டைக்கோசுங்க, சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா கேரட்டுங்க, ஒரு கேரட்டு துருவி போட்டிருக்கேன். துருவி போட்டாலும் சரி, பொடிசாக கட் பண்ணி போட்டாலும் சரி, நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறமா குடை மிளகாங்க, கேப்சிகம் ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, அப்புறமா கொஞ்சமாட்டு பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன். மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இல்லைன்னா ஜீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வரமிளகாத்தூளுங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. முட்டைக்கோஸ் கடலை மாவுலாம் போட்டுக்கனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியான பதத்துக்கு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க. நம்ம அப்படி கோரி வச்சு அடை மாதிரி தட்டு மாதிரி எடுக்கணுங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு தடவினோம்னா ஈஸியாகட்டும் வரும், அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்ல மொறுமொறுப்பாட்டு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி ஊற்றிக்கிடுதேன். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல மொறுமொறுப்பாக வரணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல மொறுமொறுப்பாக கிடைக்குங்க. அப்படியே அடைய ஒரு இலையில வச்சு சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழை இலையில் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டுங்க. எம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அருமையான சுவையில் அடை ரெடிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.